ஹலோ டு சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா ஆழப்புழா ஜிம்கானா. இது கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆன படங்க. இதில் யார் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நஸ்லின் சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள டைரக்டா போலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து 12th எக்ஸாம்ல எல்லாருமே ஃபெயில் ஆயிடுறாங்க, அட்டம் வச்சுறாங்க. அதுல வந்து ஒரு ஆள் தான் பாஸ் ஆகுறாரு. அப்படி வந்து தோத்த கேங் என்ன முடிவு பண்ணுதுன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து ஏதாவது பண்ணணும்ட்டு இது ஸ்போர்ட்ஸ் கோட்டால போடாம தான் காலேஜ் அட்மிஷன் வந்து ஈஸியா கிடைக்குன்னு முடிவு பண்ணி அவங்க வந்து ஒரு பாக்ஸிங்ல வந்து சேரலாம்னு முடிவு பண்றாங்க. அதாவது வந்து ஆலப்புழா ஜிம்கானாங்கிற ஒரு பாக்ஸிங் சென்டர்ல வந்து சேர்றாங்க. இது வந்து ஒரு அமெச்சூர் பாக்ஸிங் சென்டருங்க. அப்படி சேர்றப்ப வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது, என்னென்ன மாறுபாடு வந்தது, இதெல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாலியான ஒரு படமா, ஒரு ஜாலியான ஒரு டிராமா படமா எடுத்து நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன, ஒரு சிம்பிள் லைன் தாங்க. அதை எப்படி சொல்றதுன்னா எந்த விதத்திலையும் தொய்வு இல்லாம ஒரு ஜாலியா ஒரு 4-5 பசங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா எப்படி காமிப்பாங்களோ, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு இது வந்தா மோட்டிவேஷன் வந்தா என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து அவ்வளவு தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. இதுல மோட்டிவேஷன் சொல்லிட்டு கண்டதை கடிது எல்லாத்தையும் போட்டு திணிக்காம மண்டைக்குள்ள போட்டு நீ ஏ ஒளி நீ ஏ ஒளி நீ ஏ ஒளின்னு அப்படின்னு எதுவும் திணிக்காம ஜாலியா அவங்கள வந்து ஆக்ட் பண்ண விட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பாக்ஸிங் சார் இடத்துல என்னென்ன ரியல் நம்ம போனதுமே எடுத்துனுமே பாக்ஸிங்ல போட்டு 10 பேர்த்து அடிச்சு குத்துறக்கெல்லாம் முடியாதுங்க. அப்படி குத்து ஜாலியா யதார்த்தமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரைனிங்ல இப்படி ஒரு 1 பஞ்ச் 2 பஞ்ச் இதையவே வந்து ரொம்ப நேரம் இடத்துல காமிச்சு நல்லா சீன் எல்லாம் ஃபன் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நடிச்ச நஸ்லின் சாரு எல்லா அந்த கேரக்டர் முகபாவனைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா நடிச்சிருந்தாரு. எப்படி சொல்றதுன்னா எந்தவித ஒரு கதையில இருந்து விலகாம அந்த கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன இதோ அதை வந்து வலு சேர்த்திருக்காரு. சோ அந்த சில நேரம் பாத்தீங்கன்னா அவர் பாக்ஸிங் விட்டு மறந்து இன்னொருத்தங்க பாக்ஸிங் பண்றதையெல்லாம் பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கேங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு மென்டாலிட்டியோட ஒவ்வொரு தனித்தன்மையோட இருக்கிறாங்க. அதுல அப்புறம் வந்து இவங்களுக்கு கோச்சரா வர 2 பேரும் ஆகட்டும், அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவர் கத்துக் கொடுக்குற ஒரு ஆள் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஆலப்புழா ஜிம்கானால வந்து ஒரு இது கோல்டு மெடலிஸ்ட் சொல்லி வருவாரு. அவருதான் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவருதான் அவருக்கு கோச்சரா வருவாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல இருந்த எல்லாருமேங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிட்டி. அதாவது அப்புறம் வந்து ஒரு லவ்வர்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க வந்து அவரு கிஸ் பத்தி எல்லாம் கேட்கறப்ப கூட கிஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நடக்கிறது என்னன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பாக்ஸிங்கே வந்து கண்ணில் காமிப்பாங்க. சண்டை எங்க எப்படி சண்டை போறாங்க அதாவது வந்து இதுல வந்து ஒரு ஆளை மட்டும் பர்டிகுலர் எடுக்காம இப்ப நம்ம மத்த பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பார்த்தாலும் ஒரு ஆளே வந்து 10 ஒரு 4-5 மேட்ச் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா இதுல அப்படி இல்ல, ஒருத்தருக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அடுத்த ஆள் வச்சு. அதாவது ஒரு பாக்ஸிங் கம்பெனி இப்ப ஆழப்புழானா ஆலப்புழா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. திரிசூர்னா திரிசூர் ஒரு 5 பேர், கொல்லம்னா ஒரு 5 பேர். அந்த மாதிரி வந்து இந்த ஏரியால யார் ஜெயிக்கிறாங்கன்னு வந்து ஒரு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுல வந்து கடைசியில அது சொல்லக்கூடாது கதையில, இருந்தாலும் பரவாயில்ல ரிவீல் பண்ற மலையாள சினிமாங்கிறனால தான். பாத்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க, 5 பேர் தோத்துருவாங்க. இதுல ஏதோ அதுலயே ஒருத்தர் தான் ஜெயிப்பாரு. இப்படி தோத்து போன பிறகு நம்மளால எதுவுமே முடியாதோ அந்த மாதிரி வந்து மன விரக்தி அடையாம அடுத்தது சூஸ் பண்ணி போறாங்க. இந்த வருஷம் இல்லடா அடுத்த வருஷம் நம்ம ஜெயிக்கிறோம், கண்டிப்பா இது மாதிரி பண்றோம். அவரே சொல்லுவார் ஹீரோவே, நாங்க ஒரு தோத்த அவங்க அம்மாட்ட கூட சவால் விட்டுட்டு வந்திருப்பாரு, நான் அடுத்த இதுல பாரு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகிறேன், இது சாரி பாரு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகிறேன்னு சொல்லிட்டு போவாரு. மறப்பு பாத்தீங்கன்னா அம்மா நான் தோத்து போயிட்டுன்னு சொல்லுவாரு. அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி பாருமா அடுத்த இதுல கண்டிப்பா ஜெயிச்சாகிறேன், நான் தான் வந்து இந்த டீமோட மேனேஜர்னு சொல்லிட்டு கூட போவாரு. அவ்வளவு ஒரு ஜாலியான யதார்த்தமான படங்க. கண்டதையும் போட்டு தெளிக்கலாம். இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து ஆடியன்ஸ் திணிக்காம ஒரு ஜாலியா ஒரு ஃப்ளோவா ஒரு படம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன் பண்ணும்.